ஒரு மனிதனை உலகம் மதிக்க ஆரம்பிக்கும் முன் அவன் முதலில் தன்னையே மதிக்க கற்றுக்கொள்கிறான். கான்ஃபிடன்ஸ் என்பது சத்தமாக பேசுவது அல்ல. அது யாரும் நம்பாத நேரத்திலும் தன்னை தானே நம்பிக்கொள்வது. பலர் வாழ்க்கையில் திறமை இல்லாததால் தோல்வியடைவதில்லை. அவர்களுக்கு தங்களைப் பற்றிய நம்பிக்கை இல்லாததால் தான் அவர்கள் நின்றுவிடுகிறார்கள். சில மனிதர்கள் அறைக்குள் நுழைந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கும். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் எல்லோரும் அவர்களை கவனிப்பார்கள். ஏன்? அவர்களின் உடை காரணமா? பணம் காரணமா? அல்லது லுக்ஸ் காரணமா? இல்லை, அவர்களின் மனநிலை காரணம். இந்த வீடியோவில் ஒரு கான்ஃபிடென்ட் மேன் எப்படி சிந்திக்கிறான் என்பதை பார்க்கப் போகிறோம். அவன் ரிஜெக்ஷன் ஐ எப்படி பார்க்கிறான்? ஏன் அவன் எல்லோரிடமும் அப்ரூவல் கேட்க மாட்டான்? ஏன் சில நேரங்களில் அமைதியாக இருப்பவனே மிகவும் பவர்ஃபுல் ஆக இருக்கிறான்? மற்றும் இந்த வீடியோவின் கடைசியில் வரும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். 1. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் எல்லாராலும் பிடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இதுதான் பலரால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் அனைவரையும் இம்ப்ரெஸ் செய்ய முயற்சிப்பார்கள். அவர்கள் பேசும் விதம் கூட மற்றவர்களின் ரியாக்ஷன் ஐ பார்த்தே இருக்கும். ஆனால் கான்ஃபிடென்ட் மனிதன் அப்படி இல்லை. அவன் மரியாதையாக இருப்பான். ஆனால் தனது உண்மையான பர்சனாலிட்டி ஐ மறைக்க மாட்டான். Psychology shows that people with strong self-worth depend less on external validation. அதாவது அவர்கள் தங்களை மதிப்பது மற்றவர்களின் அப்ரூவல் ஐ விட முக்கியம். நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? நான் இதை உண்மையிலேயே விரும்புகிறேனா? அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக செய்கிறேனா? இந்த ஒரு கேள்வியே கான்ஃபிடன்ஸ் ஆரம்பம். 2. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் ரிஜெக்ஷன் ஐ பர்சனல் அட்டாக் ஆக எடுத்துக்கொள்ள மாட்டான். பலர் ரிஜெக்ஷன் வந்தவுடன் உடைந்து போய்விடுகிறார்கள். ஒருவர் அக்னாலஜ் செய்தால், ஒருவர் நோ என்றால் உடனே தங்களின் வேல்யூ குறைந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் வேறுபடுகிறான். அவன் புரிந்துகொள்கிறான், எல்லோருக்கும் நான் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. Research indicates emotionally secure people recover from rejection faster because they don't tie their entire identity to one outcome. ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் அவன் யூஸ்லெஸ் இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிந்துவிட்டால் அவன் வொர்த்லெஸ் இல்லை. அவன் சிம்பிளி மூவ் ஆன் செய்கிறான். ஏனெனில் அவன் தனது வேல்யூ ஐ உலகத்தின் ஒப்பீனியன் இல் வைத்து மெஷர் செய்யவில்லை. 3. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் சைலன்ஸ் ஐ பயப்பட மாட்டான். பலர் அமைதியை தாங்க முடியாது. அதனால் அன்னெசசரி ஆக பேசுவார்கள். ஜோக் அடிப்பார்கள். அட்டென்ஷன் தேடுவார்கள். ஆனால் ட்ரூலி கான்ஃபிடன்ட் மனிதன் அமைதியாக இருக்க தெரியும். அவன் பேசும்போது பர்பஸ் ஆக பேசுவான். Psychology says people who are comfortable with silence usually have higher emotional control. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ரூம் இல் மிகவும் கான்ஃபிடன்ட் பர்சன் பல நேரங்களில் அதிகம் பேசுவதில்லை. ஏனெனில் அவன் ப்ரூவ் செய்ய வேண்டிய அவசியம் உணர்வதில்லை. 4. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் கம்பேரிசன் ட்ராப் இல் விழமாட்டான். இந்த உலகம் முழுக்க கம்பேரிசன் ஆல் நிரம்பியுள்ளது. இன்ஸ்டாகிராம் இல் ஒருவரின் லைஃப், யூடியூப் இல் ஒருவரின் சக்சஸ், ஒருவரின் சாலரி, ஒருவரின் ரிலேஷன்ஷிப், இதையெல்லாம் பார்த்து பலர் சைலண்ட்லி சஃபர் செய்கிறார்கள். ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்கிறான். நான் நேற்று இருந்த என்னை விட இன்று பெட்டர் ஆவேனா? அதுதான் அவனின் காம்படிஷன். Research shows constant comparison increases anxiety and lowers self-esteem. அதனால் கான்ஃபிடன்ட் மனிதன் தனது growth ஐ ஃபோக்கஸ் செய்கிறான். நீங்கள் யாருடன் போட்டியிடுகிறீர்கள்? உலகத்தோடா? அல்லது நேற்று இருந்த உங்களோடா? 5. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் ஃபெயிலியர் ஐ ஷேம் ஆக பார்க்க மாட்டான். அவன் ஃபெயிலியர் ஐ ஃபீட்பேக் ஆக பார்க்கிறான். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். பலர் தோல்வி வந்தவுடன் முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தோல்வியை ஐடென்டிட்டி ஆக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் கேட்பான், இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? Psychology researchers call this a growth mindset. அதாவது இன்டெலிஜென்ட் அல்லது ஸ்ட்ராங் ஆனவர்கள் மட்டும் வெற்றி பெறுவதில்லை. தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுபவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு கான்ஃபிடன்ட் மனிதன் விழுந்தாலும் அவன் தன்னை வெறுக்க மாட்டான். அவன் சிம்பிளி மீண்டும் எழுவான். 6.
கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் பவுண்டரிஸ் வைப்பான். இது arrogance இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். பலர் நல்லவன் ஆக இருக்க முயற்சி செய்து தங்களை எல்லோரும் பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள். ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் நோ சொல்லத் தெரியும். அவன் எல்லோரையும் சேவ் செய்ய வேண்டிய அவசியம் உணர்வதில்லை. Research indicates people with healthy boundaries experience less emotional burnout. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் எப்போதும் அவைலபிள், எப்போதும் ப்ளீசிங், எப்போதும் சாக்ரிஃபைசிங், ஆனால் உள்ளுக்குள் எக்ஸாஸ்டட். கான்ஃபிடன்ஸ் என்றால் உங்களை ப்ரொடெக்ட் செய்வதும் கூட. 7. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் தனது அமோஷன்ஸ் ஐ கண்ட்ரோல் செய்வான். அவன் அமோஷன்ஸ் இல்லாதவன் அல்ல, ஆனால் அமோஷன்ஸ் அவனை கண்ட்ரோல் செய்ய அனுமதிக்க மாட்டான். ஒருவர் டிஸ்ரெஸ்பெக்ட் செய்தால் உடனே எக்ஸ்ப்ளோட் ஆக மாட்டான். ஒருவர் கிரிட்டிசைஸ் செய்தால் உடனே பிரேக் டவுன் ஆக மாட்டான். அவன் அப்சர்வ் செய்வான், திங்க் செய்வான், பிறகு ரெஸ்பாண்ட் செய்வான். Psychology shows emotional regulation as one of the strongest signs of maturity and confidence. உண்மையான பவர் ரியாக்ஷன் இல் இல்லை, கண்ட்ரோல் இல் இருக்கிறது. 8. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் லோன்லினஸ் ஐ பயப்பட மாட்டான். இதுதான் மிகவும் டேஞ்சரஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பலர் டாக்ஸிக் பீப்பிள் ஐ கூட விட முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தனிமையை பயப்படுகிறார்கள். ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் தெரிந்து கொள்கிறான், ராங் கம்பெனி விட சாலிட்யூட் பெட்டர். அவன் தனியாக இருந்தாலும் கம்ப்ளீட் ஆக ஃபீல் செய்வான். Research indicates people comfortable being alone tend to have stronger self-identity. நீங்கள் உங்களுடன் தனியாக இருக்க முடியுமா? அல்லது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்கள் மைண்ட் ஐ சந்திக்க பயப்படுகிறீர்களா? 9. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் தனது வீக்னஸஸ் ஐ மறைக்க மாட்டான். பலர் பெர்ஃபெக்ட் போல ஆக்ட் செய்கிறார்கள், ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் தெரிந்து கொள்கிறான், பெர்ஃபெக்ட் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் மிஸ்டேக்ஸ் அட்மிட் செய்வான், அவன் தெரியாததை தெரியாது என்பான். இதுதான் ட்ரூ ஸ்ட்ரெங்த். Psychology says authenticity creates deeper trust than perfection. Fake confidence loud ஆக இருக்கும், real confidence honest ஆக இருக்கும். 10. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் டிசிப்ளின் ஐ மோட்டிவேஷன் ஐ விட அதிகமாக நம்புவான். பலர் மோட்டிவேட்டட் இருக்கும் போது மட்டும் ஆக்ஷன் எடுப்பார்கள், ஆனால் கான்ஃபிடன்ட் மனிதன் கன்சிஸ்டன்சி ஐ பில்ட் செய்கிறான். அவன் மூட் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவன் கண்டினியூ செய்வான், ஏனெனில் அவன் அமோஷன்ஸ் ஐ விட ஹேபிட்ஸ் ஐ நம்புகிறான். Research indicates self-discipline predicts long-term success more than raw talent. கான்ஃபிடன்ஸ் என்பது ஃபீலிங் மட்டும் அல்ல, அது repeated action. 11. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் தனது எனர்ஜி ஐ பாதுகாப்பான். அவன் எல்லா ஆர்கியூமெண்ட் லையும் இறங்க மாட்டான், எல்லோருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டான். அவன் தெரிந்து கொள்கிறான், some people just want reaction. அதனால் அவன் பீஸ் ஐ தேர்வு செய்கிறான். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? வீக் பீப்புள் அட்டென்ஷன் தேடுவார்கள், ஸ்ட்ராங் பீப்புள் டைரக்ஷன் தேடுவார்கள். 12. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் தனது ஃபியூச்சர் ஐ விஷுவலைஸ் செய்வான். அவன் இன்று ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நாளை பெட்டர் லைஃப் இமேஜின் செய்வான். இதுதான் அவனை மூவிங் ஃபார்வர்ட் வைத்திருக்கிறது. Psychology researchers found that visualization improves confidence and performance. உங்கள் ஃபியூச்சர் வெர்ஷன் உங்களை பார்த்தால் அவன் ப்ரவுட் ஆக இருப்பானா அல்லது டிசப்பாயிண்டட் ஆக இருப்பானா? 13. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் அனைவரிடமும் எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டிய அவசியம் உணரமாட்டான். இதுதான் எமோஷனல் ஃப்ரீடம். பலர் வாழ்க்கையை வாழவில்லை, அவர்கள் சிம்பிளி ஜஸ்டிஃபை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி செய்தேன் ஏனெனில். கான்ஃபிடன்ட் மனிதன் புரிந்து கொள்கிறான், என் வாழ்க்கைக்கு எல்லோரிடமும் அப்ரூவல் தேவையில்லை. அவன் சைலண்ட்லி பில்ட் செய்வான், ஒரு நாள் ரிசல்ட்ஸ் பேசும். 14. கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன் தனது பெயின் ஐ ஸ்ட்ரெங்த் ஆக மாற்றுவான். அவனை இக்னோர் செய்தவர்கள், அவனை அண்டர்எஸ்டிமேட் செய்தவர்கள், அவனை பட்ரே செய்தவர்கள், அவர்களால் அவன் புரோக்கன் ஆக மாட்டான், அவன் ஷாப்பர் ஆகிறான். பல பவர்ஃபுல் மனிதர்களின் கான்ஃபிடன்ஸ் கம்ஃபர்ட் இல் இருந்து வரவில்லை, பெயின் இல் இருந்து வந்தது. Research indicates overcoming hardship can increase resilience and inner confidence. உங்கள் பெயின் உங்களை டிஸ்ட்ராய் செய்யுமா அல்லது டெவலப் செய்யுமா? அது உங்கள் மைண்ட்செட் ஐ பொறுத்தது. 15. இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பாயிண்ட். கான்ஃபிடன்ஸ் உள்ள மனிதன்
தன்னை முழுமையாக அக்செப்ட் செய்கிறான். அவன் ஃப்ளாஸ் இருந்தாலும் இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அவன் தன்னை ஹேட் செய்ய மாட்டான். இதுதான் அல்டிமேட் கான்ஃபிடன்ஸ். ஏனெனில் செல்ஃப் ஹேட் இருக்கும் இடத்தில் ட்ரூ கான்ஃபிடன்ஸ் உருவாகாது. நீங்கள் உலகத்தை வெல்ல முயற்சிப்பதற்கு முன் உங்கள் மைண்ட் உடன் பீஸ் பில்ட் செய்ய வேண்டும். ஒரு நாள் உலகம் உங்களை டவுட் செய்யும். ஒரு நாள் மக்கள் உங்களை அண்டர்எஸ்டிமேட் செய்வார்கள். ஒரு நாள் நீங்கள் கூட உங்களை பற்றி கன்ஃபியூஸ்ட் ஃபீல் செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட உங்களுக்குள் ஒரு வாய்ஸ் இருக்க வேண்டும். நான் இன்னும் கேப்பபிள். அந்த வாய்ஸ் ஐ பில்ட் செய்வதுதான் கான்ஃபிடன்ஸ். இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கான்ஃபிடன்ஸ் என்பது பிறப்பிலேயே கிடைப்பதல்ல. அது ஸ்லோலி பில்ட் செய்யப்படும் ஒரு மைண்ட் செட். சிறிய ப்ராமிசஸ் ஐ உங்களுக்கே செய்து நிறைவேற்றும் போது, உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது, உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ உயர்த்தும் போது கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலி உருவாகும். இன்று முதல் அனைவராலும் விரும்பப்பட முயற்சிக்காதீர்கள். முதலில் உங்களால் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆக இருந்தால் இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் இங்கே நாம் சாதாரண மோட்டிவேஷன் பற்றி பேசுவதில்லை. மனிதர்களின் மனநிலை, சைக்காலஜி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மற்றும் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி உருவாகும் விதம் பற்றி பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம். Until then, stay aware, stay calm, and never underestimate the power of your own mind.